நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்பிஎம்னு சொல்லிட்டு 1000 ஆர்பிஎம் 2000 ஆர்பிஎம் 3000 4000 ஆர்பிஎம்ல வண்டி போகுது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அப்படி என்னன்னா ஆர்பிஎம்னா ரிவால்யூஷன் பெர் மினிட் இல்லைனா ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த டெக்கோமீட்டர்னு சொல்லிட்டு காரில் இருக்கும், ஸ்பீடோமீட்டர் தனி டெக்கோமீட்டர் தனி. இதில் நீங்கள் இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 நம்பர் இருக்கும். அதாவது இன்ட்டு 1000 ஆர்பிஎம்னு அதில் போட்டிருப்பான். அப்போனா ஈச் ஒன்று 1000 ஆர்பிஎம். இப்போ 1ல் வந்து உங்கள் அந்த டயல் நின்றுச்சுன்னா 1000 ஆர்பிஎம், 2 போச்சுன்னா 2000 ஆர்பிஎம்ல வண்டி போகுது, 3 போச்சுன்னா 3000 ஆர்பிஎம்ல வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்பிஎம்ங்கிறது எது வந்து சொல்லுதுன்னா, பிஸ்டன் இன்ஜினில் வந்து பிஸ்டன் இருக்கும், பிஸ்டனில் வந்து கனெக்டிங் ராடோட கனெக்ட் ஆகிருக்கும், கனெக்டிங் ராடில் வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தடவை சுற்றுது அப்படிங்கிறது தான் ஆர்பிஎம். இப்போ வண்டியில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, இந்த டெக்கோமீட்டரில் வந்து டயல் வந்து ஒரு 3ல் காட்டுது அப்படின்னா, இப்போ என்னென்ன அர்த்தம்னா வண்டி 1 மினிட்டுக்குள்ள 3000 தடவை அந்த கிராங்க் வந்து சுற்றுது 1 மினிட்ல. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுவாக 4 அப்படி காட்டுச்சுன்னா 1 மினிட்டுக்குள்ள 4000 ஆர்பிஎம்ல வண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து எப்படி இருக்கிறது இன்ஜினுக்கு குட்னா 3:1 சொல்லுவாங்க, அது 3ல் ஒரு பங்கு. இப்போ 8000 உங்கள் வண்டி 8 வரைக்கும் டெக்கோமீட்டருக்கு 8000 ஆர்பிஎம்னா 3ல் 1, அதாவது ஒரு 3000 2500 3500க்குள்ள ஆர்பிஎம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டுருங்க. இப்போ 4th கியர் 5th கியர்லேயே நீங்கள் 3000 ஆர்பிஎம்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா மைலேஜும் நல்லாயிருக்கும், இன்ஜினுக்கும் அது ஒரு குட் ரிலையபிலிட்டியை கொடுக்கும். இதுதான் வந்து ஆர்பிஎம். ஈஸியாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.